ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இட்லி தோசைக்கு எப்போவுமே சட்னி தான் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ஒரே ஒரு கடையில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். மஞ்சள் பூசணிக்காய் கடையில் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக செஞ்சிடலாங்க. அதுக்கு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் சீரகம், அதோட ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம், நான் இன்றைக்கி சேர்க்கல. அதோட 2 தக்காளி, மஞ்சள் பூசணிக்காவை இந்த அளவுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் ஒரு அரை சொம்பு தண்ணி, அதை காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. காய் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அந்த காயிலேருந்து தண்ணி மட்டும் வடிச்சிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கடைஞ்சிட்டு அந்த நம்ம வடித்து வச்சுருந்த தண்ணியை இதோடு சேர்த்துட்டு அதையும் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. கடைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் கேஸில் வச்சுருக்கேன். கேஸில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. நல்லா கொதித்து வந்ததும் இப்போ இந்த கடைகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அவ்வளோதாங்க, ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாங்க. மஞ்சள் பூசணிக்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.